50 ரன் 70 ரன் வெறும் 64 ரன்ஸ் மட்டுமே சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஒரு சீசன்ல யாருமே அடிக்காத ஒரு ரன் ஸ்கோரா 250 ரன் ஆர்சிபி அடிச்சானுங்க. இந்த ஒரு ரன் சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டக்குன்னு 2 ஓவர்ல 3 விக்கெட் அவுட் ஆனானுங்க. சர்ஃப்ராஸ் கான் வந்து அவரோட திறமையில ஒரு 50 ரன் அடிச்சாரு. பிரசாந்த் பேர் ஒரு 43 ரன், ஓவர்டன் ஒரு 37 ரன். மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே 10 ரன்னுக்கு மேல அடிக்க முடியாம 19 ஓவர்ல 207 ரன் அடிச்சு மொத்தமா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையாவே இந்த ஒரு மேட்சையும் சிஎஸ்கே நல்லா தான் விளையாடி இருக்காங்க. 150 கூட நல்லா அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச மேட்சை 200 ரன் வரை கொண்டு வந்திருக்காங்க. உடனே சில பேர் சொல்லுவீங்க சிஎஸ்கே முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி ஓகே, அப்படி சொல்லக்கூடாதுன்னா சிஎஸ்கே வந்து ஆசை விட மோசமா தான் தோத்துட்டானுங்க. அதனால சிஎஸ்கே நீங்க அசிங்கப்படுத்தணும் பண்ணுங்க. நீ எந்த அளவுக்கு சிஎஸ்கே டவுன்ஃபால் பண்ணணுமோ பண்ணுங்க. மேட்ச் தோத்துட்டு இருந்தா உங்களுக்கே ஒரு கம்பேக் கிடைக்கும் போது நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க, கம்பேக்னு ஒன்னு இவனுக்கு கொடுத்துட்டானுங்க வச்சுக்கோங்க. அன்னைக்கு எவெல்லாம் அசிங்கப்படுத்தினீங்களோ அவனுக்கு முன்னாடி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவோம்டா. நீ குமர சாமி கிட்ட கூட போய் வேண்டிக்கோ, இவனுக்கு கம்பேக் மட்டும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு அதுக்கு மாற கொடுத்துட்டானுங்க வச்சுக்கோங்க.